சற்று பொறு, மன்னிக்கவும் என்று ஒரு செங்கலை எடுத்து வாசலிலே எறிகிறார். இது மேல கொஞ்ச நேரம் நில்லு, எங்க அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொல்றார். அப்படியாக இந்த பகவானும் அந்த ஒத்தை செங்கல் மேலிலே நின்று கொண்டு காத்து கிடந்தார். தன் தாய் தந்தையை உறங்கிய பிறகு வெளியிலே வந்து அந்த பகவானை இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் அவருக்கு ஆஸ்வாசப்படுத்தி செய்கிறார். ஏன் என்றால், எப்போதுமே பக்தர்கள் தான் பகவானுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் துக்காராம் உடைய பக்தியின் பெருமை உலகம் அறிய அவருக்காக பகவான் வாசலிலே காத்திருந்தார். இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார். பாண்டுரங்க சுவாமி திருக்கோவிலிலே அன்று ராஜாவாக இருந்த சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஒரு சமயம் அக்கோவிலிலே விக்கிரகம் காணாமல் போகிறது. அதை களவாடியர்கள் என்று துக்காராமில் பழி வருகிறது. அந்த பழியை நேரில் விசாரிப்பதற்காக அந்த கோவிலுக்கு செல்கிறார். அங்கு விக்கிரகம் காணாமல் போவதைக் கண்டு, நீதான் இதை மறைத்ததாக அனைவரும் சொல்கிறார்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது அந்த பாண்டுரங்கனை மீண்டும் ஆலயத்திலே வரும்படி செய்யுங்கள், இல்லையே வேற வழியில்லை, நீர் நல்லவர் என்பது எனக்கு தெரிந்தாலும் நான் அரசன் என்ற முறையிலே உங்களுக்கு சிரசேதம் செய்து விடுவேன் என்று சொல்கிறார். பகவானை துதித்து அபங்கம் பாடுகிறார். அதற்கு மகிழ்ந்து பகவான் மீண்டும் அந்த மூல ஸ்தானத்திலே காட்சியளிக்கிறார். அதைக் கண்டு சத்ரபதி சிவாஜி அவர்கள் மகிழ்ந்து அவருடைய பக்தியை மெச்சி அவருக்கு அதிகமாக நிறைய சம்பாவனை செய்கிறார். அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தவே இல்லை. இந்த கலியுகத்திலேயும் உடனுடன் ஆகாய மார்க்கத்திலே சென்று வைகுண்டம் அடையலாம் என்பதை இந்த 14வது நூற்றாண்டிலே நிரூபித்து காட்டினார் துக்காராம் அவர்கள். அப்படிப்பட்ட பக்தன். அவருக்காக கருட வாகனமே பூலோகத்தில் இறங்கி வந்து அனைவரும் காணும்படியாக அந்த வாகனத்திலே, பெருமாள் அமரக்கூடிய வாகனத்திலே ஏறிக்கொண்டு வைகுண்டம் சென்றதை அன்று அனைவருமே கண்டு மகிழ்ந்தனர். அப்படிப்பட்ட பாண்டுரங்கன் நம் பக்திக்கு மிச்சி நம்முடைய குறைகள் அனைத்தையும் களைந்து நமக்கு இக பர வாழ்விலே நல் வழியினை காட்டி நமக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்க வேண்டும் என்று அந்த பாண்டுரங்கனை மனதார நாம் அனைவரும் வேண்டிக் கொண்டு, சாத்தாங்குப்பம் கிராமத்து மக்கள் அனைவரும் மிகவும் மிகவும் பாக்கியசாலிகள். இங்கு அடியேன் நிறைய கோவில்களிலே அலங்காரம் செய்து பகவானை அனுபவிப்பவன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி 10 நாள் உற்சவம் இது 3வது வருடம். மிக மிக சிறப்பாக நேற்று கல்யாணோற்சவத்துடன் நிறைவேறியது. இந்த பெருமாளுக்கு என்ன அற்புதம் என்றால், எந்த அலங்காரம் செய்தாலும் அப்படியே வந்து நின்று அனுகிரகம் செய்கின்ற அந்த மகாத்தியத்தினை இங்கு நான் கண்டுணர்ந்தேன். அவர் திருப்பாதத்தை ஒரு சமயம் தொடும்போது புல்லரிக்கிறது. அவருடைய திருப்பாதம் ஏதோ பஞ்சு போல இருந்தது. இதை ஏதோ உள்ள ஏதோ பூச்சி இருக்கிறது என்று துணியை உதறிவிட்டு மீண்டும் தொடும்போது அதே உணர்வு. அப்படி நேரடியாக இந்த பகவான் இங்கு நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக
இந்த பாண்டுரங்கனை தரிசித்து இந்த வேணுகோபால சுவாமியின் பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவோமாக.